சம்போ சிவசம்போ ஏகம் என் சிவன் சிவார்ப்பணம். மாப்பிள்ள குழந்த குப்புற விழுந்த அன்னைக்கு குழந்தைய சுற்றி தேங்காய் எதுக்கு உடைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி. மாப்பிள்ள குழந்தை பிறக்கிறப்போ மண்டை ஓட்டில் இருக்கிற மண்டை ஓடுகளுடைய பல பகுதிகள் ஒன்றோட ஒன்று இணையறதில்லை. அது இணையறதுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகுது. அந்த இணைவு நடக்கிறப்போ ஒவ்வொரு இணைவு சேர்ந்து மண்டை ஓட்டினுடைய இருக்கிற கேப்புக்கு பூரா அதை உச்சி மேவுதல்னு சொல்லுவாங்க. மண்டை ஓட்டில் கேப் இருக்குது, அதனால் சென்டரில் உச்சி குழியாக இருக்குது. அந்த குழி தான் பிரம்மம். அந்த வழியாக தான் பிரம்ம மோட்சம் அடைகிற மகான்கள் தன்னுடைய சிவ ஆற்றலை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த உச்சி மேவுதல் ஒரு 3 மாதம் ஆகும். அந்த உச்சி மேவுதல் நடந்த பின்னாடி தான் குழந்தையுடைய காதுக்குள்ளே இருக்கிற நிணநீர் நம்மளுடைய சமநிலை நேராக நின்று 90 டிகிரி நாம் நடக்கிறோம் இல்லையா மனிதர்கள், அதை நடக்கிற பேலன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான அந்த நிணநீர் சுரப்பு தொடங்குது. ஞானத்தடலில் சொல்லப்படுற வள்ளலார் சொல்லிய 7 திரைகள் அதெல்லாம் கர்ப்பப்பையில் இருக்கையில் குழந்தைக்கு ஓப்பனில் இருக்குது. மேலே வர வர பெருசாகி பிறந்த பின்னாடி சன்னஞ்சனமாக 7 லேயர் போட்டு மூடி அந்த சுரப்பி தன்னுடைய வேலையை நிறுத்திக்குது. இப்போது குழந்தை குப்புற விழுகும்போது அது வரைக்கும் அதுக்கு அந்த பொசிஷனுக்கு அது போயிருக்காது. ஆயாமாரு குளிக்க வைக்கும்போது கூட 2 காலு கடையில் படுக்க வச்சுருப்பாங்க. ஆனாலும் அது குழந்தை குப்பர் விழுந்தால் எப்படி ஒரு பலகை மாதிரி ஃப்ளாட் ஆகுதோ அந்த நிலைக்கு அது போகாது. கொஞ்சம் மேல்முகமாக தூக்கி வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. குழந்தை குப்பர் விழுந்த உடனேயுமே அந்த நிணநீர் சமநிலைக்கான தொடக்கம். அந்த குழந்தை அதுக்கு பிறகு தான் கழுத்து நிற்கும். அதுக்கு பிறகு அது உட்கார வைக்கலாம், தவுந்துட்டு போகும். அப்போ நடக்கிறதுக்கான முயற்சி செய்யும். அந்த நிணநீர் சுரப்பினுடைய தொடக்கம் சமநிலைக்கான தொடக்கங்கிறனால குப்பர் விழுகிற குழந்தை தலை கொண்டே நிலத்தில் அடிச்சுக்கும். பார்த்துருக்கீங்களா? குழந்தைக்கு மூக்கெல்லாம் உடையாத, ஏன்னா மூக்கில் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. மூக்கில் இருக்கிற அந்த எலும்பு பெருசாக வளர்ந்துருக்காது. அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்ம தலையை தான் கொண்டு நிலத்தில் அடிச்சுக்கு. அப்படி தலை நிலத்தில் அடிக்கும்போது ஏற்படுற வைப்ரேஷன் இருக்குது இல்லையா, அந்த வைப்ரேஷனுக்கு முன்னாடியே அந்த வைப்ரேஷன் கொடுத்தோம்னா குழந்தை அந்த வைப்ரேஷனை முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்த மாதிரி ஆயிரும். அதுக்காக இந்த தேங்காயில் அந்த ஒளியாற்றல் இருக்குது. அன்றைக்கி நான் கூட சொல்லியிருக்கிறேன், கோயிலுக்குள்ளே கொண்டு போய் திருமூர்த்திகளுக்கு முன்னாடி அதை உடைச்சோம்னா அது எப்படி உள்ளுக்கிற வேவ்ஸ் வெளியே வர வைக்குதோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வேவ்ஸுக்குள்ளே தேங்காய் உடைக்கும் போது அது ஒரு சின்ன சலனம் இருக்கிற வேவ்ஸுக்குள்ளே ஒரு சலனத்தை ஏற்படுத்துது. அது அந்த மூளையில் ஏற்பட்டதுக்கு சமமான ஒரு விளைவை கொடுக்கறனால தொடர்ந்து அதுக்கு பிறகு அந்த அதிர்வுகளை ஏற்றுக்கிற நிலைக்கு குழந்தையை பக்குவப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ரொம்ப மைனூட்டான ஒரு செயல். அப்புறம் உங்களுக்கு புள்ளத்தாச்சி இருக்கிற ஊடுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக முதல்லலாம் கிராமங்களில் வேப்பிலை கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. வாசலில் மஞ்சள் தொளிச்சு வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னா ஒரு இளம் தாய் இருக்கிறா வீட்டில், வெளியில் இருக்கிறவங்க சௌரியம், அதாவது ஏகமாக போயிட்டு வர்றவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாத சூழ்நிலை இருக்கிறவங்க வராமல் இருக்கணும். ஏன்னா அந்த தாய்க்கு எந்த நோயும் ஒட்டியிருக்கூடாது, குழந்தைக்கு எந்த நோய் ஒட்டியிருக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணுவாங்க. கிராமங்களில் பக்கத்து வீட்டிலலாம் செஞ்சோம் புள்ளத்தாச்சி கொண்டு போய் கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி பெண்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட கொடுத்து விடுவாங்க. அப்படி இதெல்லாம் அந்த கிராமங்களுக்குள்ளே பொருள் வரும் போகும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ குழந்தையுடைய சமநிலையை சரி பண்ணுறதுக்காக சுரக்கக்கூடிய நிணநீர் ஓட்டத்தை சீக்கிரமாக சுரந்து தன் அதிர்வுகளை தாங்குகிற மாதிரி குழந்தைய சரி பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து கொடுக்கப்படுற ஒரு சின்ன ஆக்குபஞ்ச். ஓகே, அன்பும் ஆசீர்வாதமும். சம்போ சிவசம்போ. ஓம் நமச்சிவாய.